ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன், மீஷோ ஹால் வீடியோவும் நிறையா போட்டிருக்கேன். என்னோட ஓன் பிராண்டே பார்த்தீங்கன்னா நானே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 16 அவுட்ஃபிட் வந்து போட்டிருக்கேன். யூடியூப்லையும் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம்லையும் போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்கிட்டே ஒரு சில ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதிலே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு ஒயிட் கலர் க்ராப் டாப் தான் வாங்கியிருக்கேன். அதை இப்போது பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி எல்லாமே பிரித்து பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒன்று நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு டாப் பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஒரு க்ராப் டாப் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இது என்ன ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக்கோபா ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்லீவ் லைட்டாக இங்கே பஃப் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து எலாஸ்டிக் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் கலரில் லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் வாங்கியிருந்தேன். இது ஒரு பானைக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த லேஸ் ஃபினிஷிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து பட்டன் இருக்குது, ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் பட்டன் இருக்குது. இது ஒரு ஷார்ட்டாக தான் வருது இந்த க்ராப் டாப். ஸோ இது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லைனிங்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ராப் டாப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி காட்ட போகிற ட்ரெஸ் அந்த டாப்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஒயிட் கலரில் என்னென்ன டிசைன்லாம் டாப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வாங்கி பார்ப்போன்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு டாப் வந்து பார்ப்போம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ண டாப்பும் ஒரே ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன் போல். ஸோ சேம் அதே ஹக்கோபா ஃபேப்ரிக் தான். ஆனால் நெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலர் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அந்த காலர் மாதிரி வச்சுருக்காங்க. சேம் அதே மாதிரி சென்டரில் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா லைட்டாக பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஹக்கோபா ஃபேப்ரிக் தான். ஸ்லீவ்லலாம் லைனிங் கிடையாது. பாடி பார்ட்டில் மட்டும்தான் லைனிங் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இமேஜஸ்லாம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஒயிட் வந்து அந்த அளவுக்கு டிசைன் எதுவுமே தெரியல வீடியோவில். ஸோ ஸ்க்ரீனில் இதோட இமேஜ் ஆட் பண்ணுறேன், ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலர் வச்சு ஷார்ட் ஸ்லீவ் வச்சு ஒரு பனியன் மாதிரி தான் வாங்கியிருந்தேன், டிஷர்ட் மாதிரி. நான் ஆர்டர் பண்ணது டிஷர்ட் எல்லாமே சின்ன சைஸாக வாங்கினோன்னா நம்ம நார்மலாக குர்த்திஸ் வந்து எஸ் போடுறோம் அப்படின்னா அதே சைஸ் டிஷர்ட் வாங்கினோம்னா ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி தெரியும் அப்படின்ட்டு நான் இந்த வாட்டி எஸ் சைஸ் தான் நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே போடுவேன். ஆனால் நான் எல் சைஸ் ஆர்டர் பண்ணேன் டிஷர்ட்டு. ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்னதாக வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இது நல்லா இருக்காது போட்டால். ஸோ ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. காலர் வச்சு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க, 2 பட்டன். ஸோ இது வந்து ரிட்டன் தான் போட போகிறேன் ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு டாப் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஒயிட் கலர் தான். இன்றைக்கி காட்ட போகிற எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான். இது வந்து கொஞ்சம் ஷ்ரிங்கான மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. கேதரிங் ஸ்லீவ் மாதிரியே இருக்குது, கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. நான் இது வந்து எம் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இது கொஞ்சம் பனியன் கிளாத் அப்படின்றதுனால எக்ஸ்பெண்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் எஸ் போட்டால் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தெரியுமோ அப்படின்றதுனால கொஞ்சம் லூஸாக போடலாம் அப்படின்ட்டு எம் சைஸ் வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்லேயும் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, பாடி பார்ட்லேயும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லீவில் இந்த ஷோல்டர்கிட்டையும் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் லூஸாக போடணும் அப்படின்றதுக்காக எம் சைஸ் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டாப் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காட்டின அதே மாடல் மாதிரி தான் இருக்குது. நான் எப்படி ஒரே மாதிரி போட்டேன்ட்டு எனக்கே தெரியல. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் க்ராஸாக வந்திருக்கு, இந்த பானைக்கே கொஞ்சம் க்ராஸாக வந்திருக்கு. இதில் அந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் லைட்டாக வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து அந்த பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க, அந்த லேஸ் ஒர்க்கு. ஸோ இது என்ன ஃபேப்ரிக் அப்படின்ட்டு நான் ஆப்பில் பார்த்துட்டு இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி காட்டின அந்த ஃபேப்ரிக்கும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. பாடி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டாப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒயிட் கலரில் வந்து டாப்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு சர்ச் பண்ணியிருப்போம் நிறையா ஷாப்லலாம் போயிட்டு.
அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலரில் தான் ஒரு சில இடத்துல வந்து ட்ரெஸ் கோட் சொல்லியிருப்பாங்க, ஒயிட் கலரில் நீங்கள் போடணும் அப்படின்ட்டு ஆஃபீஸ்லையோ இல்லை காலேஜ்லையோ ட்ரெஸ் கோட் கூட சொல்லுவாங்க சம்டைம்ஸ் ஒயிட் கலரில் போட சொல்லி. அந்த டைமில் க்ராப் டாப் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மீஷோவில் இந்த டாப்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஷர்ட் மாடலில் காலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபுல் ஸ்லீவ் தான். இங்கே வந்து அந்த ஜென்ஸ் டைப்பில் அந்த ஹேண்டில் ஸ்லீவில் அந்த பட்டி மாதிரி கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்டன் வரும் ஸ்லீவில் மட்டும். ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டை மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அட்ஜஸ்டபிள்லாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஆனால் இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே போட்டு வீடியோ எல்லாம் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் டாப் வாங்கணும் அப்படின்ட்டு பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாக பிளெயினாக எப்பயுமே போடுற மாதிரி பிளெயின் டிஷர்ட்டோ இல்லை பிளெயின் ஷர்ட்டோ போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி காட்டின அந்த 3 டிசைன் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு காட்டின அந்த 2 வந்து ஹக்கோபா. இப்போ காட்டின மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வேறு. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ காட்டின மெட்டீரியல் வந்து வேறு. ஆனால் வந்து அந்த டிசைன் பேட்டர்ன் எல்லாமே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாமே போட்டு வந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சட்டா.